100 feet வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மேலே போனால் கால்கெல்லாம் நடுக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது 100 feet அந்தளவுக்கு தெரில. பட் ஆனால் நேரில் கண்ணில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஆனால் இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு வேறு லெவல். கன்னியாகுமரி கைஸ் அண்ட் நாகர்கோயில் இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்கள்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் தான் சொல்ல முடியும் உங்கள் லைஃபெல்லாம். ஸோ 65 பிரியாணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு சண்டே வந்து நாங்கள் பஸ்ஸு நைட்டு தான் புக் பண்ணேன். ஸோ நைட்டு புக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக சென்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக நம்ம கன்னியாகுமரி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ நேற்று இதே பஸ்ஸில் தான் வந்தோம். இதே பஸ்ஸில் வந்துட்டு தான் வந்து சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகணும் வீடியோலாம் வர்றதுக்கு. ஆமாம் அதான் ஹாய் சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சூப்பராக பேசினேன், கை கொடுங்கண்ணா. சூப்பராக பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு மார்க்கெட்டிங் தான் பக்கம் வாங்க வச்சு சர்வீஸ் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர். இதுதான் அவங்க போய் வீடியோ எடுப்பாங்க போல. வில்லேஜ் குக்கிங் நாகர்கோயில் கன்னியாகுமரி பார்டர்ல. ஐயோ எங்க அம்மா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. வெரி ஆகுது. ஒரு சில பேர் முட்டாள்தனமாக ஹார்ன் அடிப்பானுங்க. அவனுங்க வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கடையில் கேட்டு பாருங்கள். நான் வாங்கின கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக தான் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க உட்காந்து ஓகே ப்ரோ. அட்டிச்சு எப்படி தான் ஓட்டுவாங்க? எப்படி அந்த சிப்பு எங்கே திறந்துருக்குன்னு. ஸோ நேற்று இதே பஸ்ஸில் தான் வந்தோம். இதே பஸ்ஸில் வந்துட்டு தான் வந்து சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகணுன்னு ஒரு பிளான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி பஸ் ஏறிடுச்சு. இப்போது இன்னொரு 30 to 35 மினிட்ஸில் வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகும். நல்ல வியூ. சிந்தன் கூப்பிடுவாங்க சிந்திஸ் அந்த நம்ம ஊரில் கூட இருக்கு இந்த மாதிரி ஒரு கோயில். இங்கே பாருங்க அழகா போகுது. இதுதான் அவங்க போய் வீடியோ எடுப்பாங்க போல. வில்லேஜ் குக்கிங் நாகர்கோயில் கன்னியாகுமரி பார்டர்ல. ஐயோ எங்க அம்மா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இறங்கிடுவோம். 20 மினிட்ஸ் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அழகான வியூஸ் எல்லாமே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெல்டா பேட்ரிக் சேனல். வெல்கம் கொடுத்துருச்சு. வாங்க சரிலாம் பேசிக்கிட்டு உங்கள் பேட்ரிக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஆவைமொழிக்கு போயிருந்தோம் நேற்று. ஸோ நாகர்கோயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சண்டே வந்து நாங்கள் பஸ்ஸு நைட்டு தான் புக் பண்ணேன். ஸோ நைட்டு புக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக சென்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக நம்ம கன்னியாகுமரி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ என்ட்ரன்ஸில் இறங்க போகிறேன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். வெரி ஆகுது. ஒரு சில பேர் முட்டாள்தனமாக ஹார்ன் அடிப்பானுங்க. அவனுங்க வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லாங்கில் உங்களுக்கு தெரியுமே பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு சூப்பரில் நல்ல ஒரு வியூவு. இங்கே
வெயிலாக இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வித்துட்டு இருக்காங்க. டேட்டு போகிறோம். ஐயோ டேட்டு பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த சைட்லேருந்து நல்ல வியூ தெரியுது பாருங்க அங்கே. ஸோ உள்ளே வந்து அக்வாரியம் கூட இருக்குது போல், எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு உள்ளே போவோம். ஜூஸ் எதாவது குடிப்போமா? அடுத்த லெமன் ஜூஸ் குடிப்போமா? அக்கா லெமன் ஜூஸ் 2 கொடுங்க. தண்ணி கொடுங்க. சோடா வந்து செமிக்கிறது இப்போல்லாம் போய் செமிக்கிறது ரொம்ப தாகமாக இருக்கா. ஸோ ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று குடிப்போம். குடிச்சு எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போவோம். ஸோ வந்ததுக்கப்புறம் தாங்க சாப்பிட்றது. நான் போயிட்டு வந்துட்டு ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டிச்சு நல்லா இருக்காது. சன்செட்டை பார்ப்போம். இன்றைக்கி ரைஸ் தான் பார்க்க முடியல. நான் ரைஸ் ஆகி தூங்கிட்டேன். ஸோ வந்து அதெல்லாம் கட்டிக்கிட்டேன். ரைஸ் ஆகி தூங்கிட்டேன். அந்த இந்தி கடைங்கிறாங்க அவங்ககிட்ட கலாச்சார பாட்டு கேட்கணும். 100 ரூபா சொல்லணும். நீ வேற ஒரு பீஸ் 100 ரூபா தாண்டி போட்டிருக்கான். இப்போ 3 வாங்கினா அவன் கம்மி பண்ணான்ல. அப்படி நீ பேசி ஹிந்தி தெரியும்ல. 3 வாங்கினா 200 ரூபாய்க்கு பேசிக்கலாம். 200 250 அவ்வளோதான் பையா. என்ன பையா அங்கெல்லாம் அள்ளி போட்டு வருவீங்களே பையா. அப்படியா? 1 தான் போட்டீங்க? இல்லையே 2 சொன்னேங்க. 1 தான் கேட்டேன். அவனுக்கு போட்டு பிடிக்காதான்னு காரணம் சரியான காரணங்க. ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். பரவாயில்ல சூப்பராக இருக்குப்பா. ஃபுல்லாக ஹோல்சேல் மார்க்கெட்டிங் எதாவது இருக்கும் போல். ஃபிக்ஸட் ப்ரைஸு எல்லாமே ஃபுல்லாக நட்ஸ் அண்டு எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு ஸ்பைசஸ் இருக்குது. உண்மையிலே கன்னியாகுமரி தாங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் கன்னியாகுமரிக்கு. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ ஸ்கூலில் இதில் வந்திருப்பாங்க போல் எக்ஸ்கர்ஷன். ஸோ அப்படியே நம்மளும் உள்ளே என்ட்ராக வந்தேன். அப்பா பீச் வியூ வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்கேன். எப்படி இதான் என்ட்ரியா? ஆ ஆ ஆமாம். ஓ இதுக்குள்ளே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை தாங்க இதுக்குள்ளே. கட்டாய் அங்கே இருக்கா? அங்கே போக மாட்டாங்க. நாளைக்கு தான் போவாங்க. அவ்வளோ இப்போ ஃப்ரீயாக போகலாம். பரிகாரம் மாலை போடலாமா? நான் போடக்கூடாது. யாரும் போடணும். எல்லாரும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை சில இப்போ வந்து அன்னைக்கு பார்த்தேன் அந்த ஏதோ ஒரு மாலை சொன்னாங்களே. அது என்ன மாலை? அது வந்து இது அது வேணாம். படிய பாகல் ஆரம்பிக்காது. யாருக்காச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க திடீர்னு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. தனுஷ் போட்டிருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ன் அடிச்சு போகிறாரு. தூக்க முடியாமல் போகிறாருன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக லாரியில் வர மாதிரி ஹார்ன் அடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் 2 வீலர் தான் வந்தாங்க. லோக்கல்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நானும் கட்டிட்டு தான் வந்தேன். நடு ரோட்டில் வந்துட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டேன். இப்போ திருப்பி போகிறாங்க. ஒரே ஒரு வண்டி வருது வழி விடுங்க, ஒரே ஒரு வண்டி வருது வழி விடுங்கன்ற மாதிரி. நல்ல ஒரு வியூ. சூப்பராக இருக்கு வியூ. செம்ம வியூங்க. ஆனால் மேலே ஏற்றுறாங்கன்னு தெரியலையே. ஆளுங்க அலையிறாங்க போகிறாங்க உள்ள பாலத்து மேலே. நடக்கிறாங்க. இல்லையே பாலத்து மேலே யாருமே. ஆமாம் கண்ணாடி ஏதோ உடஞ்சிச்சாம்ல. ஓ வெறும் இங்கே பார்க்க தான் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி ஆகிப்போச்சு. பின்னாடி பாரு கடை சூப்பராக இருக்குங்க. நல்லா காற்று. ஆனால் என்ன வெயில் கொளுத்து.
இன்னும் முடியல, செம்ம வெயில். இப்படி எடுத்தால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு ஃபுல்லாக கடை தான். சுனாமி மெமோரியல் பார்க். கொஞ்சம் இறந்தவங்களா? அதுதான் இறந்தவங்களுக்கு இதே நினைவாக வச்சுருக்காங்கன்னு கேட்குறேன். அது கிடையாது, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா என்ன? அப்போ அங்கேருந்து வரும். அண்ணா டிக்கெட் எடுக்கணும் இப்போ. ஏன்னா டிக்கெட் எங்கண்ணா எடுக்கிறது? முன்னாடி இருக்குமா? ஏன்னா காத்துங்க வெயில் வேறு, பத்தாதுக்கு வியூ பாருங்க, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. இந்த ஊரில் இருக்க சொந்த ஊரில் கன்னியாகுமரி சொந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பீச்சை பார்த்தாலே செம்மையாக இருக்கும். டிக்கெட் எங்கே எடுக்குது? கப்பல் போகணும். லெஃப்டா? ஐயோ இவர்கிட்ட தான் அங்கே கண்ணாடி வாங்கினாங்க. இவர் தான் வந்து அங்கே சேல் பண்ணிட்டு. ஸோ கண்ணாடி வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சஸ் வச்சுருக்காரு. ஸோ பேங்கிள்ஸ் வேணுமா? இல்லை பேங்கிள்ஸ் தான் ஓகே. எப்போது மாதிரி ஜென்ஸ் வேணும், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள். ஜென்ஸ் வேணும்? இல்லை வேணாம். சரி 800 சொல்லி கொடுங்க. 1000 கொடுத்துருங்க லஞ்சு எல்லாம் சேர்த்து 1000 சொல்லி கொடுங்க. நான் இல்லை கண்ணில் ஆக்சுவலி ஒன்றுமே கிடைக்காது. சரி 800 சொன்னீங்கன்னா வாங்கணும். சரி ஒரு 100 ரூபா கூட கொடுங்க. நம்பர் போடுங்க. நம்பர் போடுங்க. 80 56 80 35 91. பேர் ஜார்ஜ். ஸோ உள்ளே போகிறதுக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி 2 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வாட்சஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல லைனில் வரும்போது வாங்கி வச்சுட்டாங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் உண்மையிலேண்ணே உங்கள் மார்க்கெட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து நடந்து வந்தேங்க, மூச்சு ரொம்ப இறந்து போச்சு. ஸோ அங்கே வந்ததுனால சரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நின்னேன். ஃபஸ்ட்டு வேணும் தான் சொன்னேன். ஆனால் அண்ணன் சூப்பராக பேசினேன், கை கொடுக்குறேன், சூப்பராக பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு மார்க்கெட்டிங் தான். வாங்க வச்சு சர்வீஸ் சூப்பராக. எனக்கு வந்து நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தீங்க அப்படின்னா, ஆனால் உங்கள் பேர் ஜார்ஜ், என்னோட பேர் வந்து பேட்ரிக். 2 கிளாஸ் 2 வாட்ச் சேர்த்து கொடுத்தேன். 2 கிளாஸ் 2 வாட்ச் வேணா வாங்கிட்டு போனேன். கிஃப்ட் பண்ணா வாங்கிட்டு போங்க. ஜென்ஸுக்கு இல்லை நான் இந்த மாதிரி வச்சு தான் ஃப்ரெண்டுகளுக்கு யாருக்கா கிஃப்ட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது கரெக்டு. இல்லைண்ணா சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. இல்லையா அந்த அண்ணங்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். என்ன டீட்டெயில்னா இப்போ உள்ள டிக்கெட் கவுண்டர் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க? 4:15 க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரிகேட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு அந்த பேரிகேட் வந்து ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்க வச்சு வேறு யாரையும் நிற்க விடாமல் மொத்த பேர்த்தையும் ட்ரிப்பு முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்துங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு. பார்த்துட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துக்கலாம்.